தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கு காலை வணக்கம். நான் உங்கள் பெரியண்ணன் தேவேந்திரன். இன்று இந்த காணொளி எதற்காகனா, தேவேந்திர பண்பாட்டுக் கழக தலைவர், முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் என்கிற பரம்பை பாலா அவர்களை பற்றி தான் இந்த காணொளியில். ஏன்னா 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னதாகவே அண்ணன் பரம்பை பாலா அவர்களை பற்றி நீதிமன்றம் கைது செய்துள்ளது, சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு வாட்ஸ்அப் தளத்திலும் ஃபேஸ்புக் தளத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஒரு பரவி கொண்டு வருகிறது. இது உண்மையா அல்லது பொய்யா என்றுதான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். பரமக்குடியைச் சேர்ந்த மறவர் சமூகத்தை சார்ந்த ரமேஷ் என்ற ஒரு இளைஞர்களை இது எப்போ 2015ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். அன்று அவருக்கு ஒரு கார் விபத்து ஏற்பட்டிருந்த போது தான் இந்த ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அப்படின்னு ஒரு உண்மை தெரிய வருகிறது. அப்போ 2 பேருமே ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 2 சமூகம் தான், மறவர் சமூகம், ஒன்று தேவேந்திர சமூகம், ஒன்று நாடார் சமூகம். தென் மாவட்டம் எடுத்துக்கிட்டாலே இதுதான் ஒரு இருக்கக்கூடிய சமூகம், பெரும்பான்மையான சமூகம் இந்த சமூகம் தான். அப்போது அவர் மறவர் சமூகத்தை சார்ந்த ரமேஷனுக்கு ஒரு விபத்து நடக்குது. விபத்தில் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது அப்போது அதை விட்டுட்டு ஒரு 6 மாதம் கழித்து ஒரு கோழிக்கடை ஓப்பன் பண்ணுறாரு பரமக்குடியில். அப்போங்கும்போது இவருக்கு என்ன ஒரு வாக்குவாதத்தில், அந்த ஆக்ரோஷத்தில், அந்த ஒரு சமுதாய உணர்வோட அண்ணன் பரம்பை பாலா அவர்களும் அவர்களுடைய நண்பர்களுமான 23/11/2015ஆம் ஆண்டு மறவர் சமூகத்தை சார்ந்த ரமேஷ் என்ற ஒரு இளைஞர்களை படுகொலை நிகழ்த்துறாங்க அந்த நாளன்று. அப்பொழுது அது 2015ஆம் ஆண்டு அந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போது அதுக்கு தான் இந்த தண்டனை கொடுத்துள்ளது நீதிபதி. இந்த நீதிமன்றம் அவர் தண்டனை கொடுத்துள்ளது. இதில் உள்பட்ட யார் யார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு A1 யாருன்னா தேவராஜ், 2வது பாலகிருஷ்ணன் என்கிற பரம்பை பாலா, 3வது வேலுச்சாமி, 4வது நவமணி, 5 சுரேஷ், கோபி, வேலுச்சாமி, 12 பேர் அவர்களோட உள்பட்ட ஒரு வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. இதில் A1 பார்த்தீங்க அப்படின்னா தேவராஜ் என்கிற ஒரு இளைஞர் அவர் இறந்துட்டார். அப்போது இவர் மேலே தான் ஒரு 3 வருஷ சிறை தண்டனையும் 10,000 அபதாரம் நீதிமன்றம் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதை ஏன் இது உண்மையிலேயே நம்ம தேவேந்திர குல சமுதாயம் வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்போது 2015ஆம் ஆண்டு நடந்து கொண்ட ஒரு காட்சிகளை இந்த வருடம் இப்போது அந்த வழக்கு அண்ணனுக்கு வந்திருக்குது. அப்போது நீதிமன்றத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தில் நீதிபதி எது சொல்கிறதோ அதுதான் நம்ம கேட்க முடியும். அப்படி உள்ள சூழ்நிலை அதே மாதிரி தான் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, அதே சமூகம் 2015ஆம் நடந்த சம்பவ கலவரத்தை வைத்து இன்று இந்த ஒரு முக்கியமான வழக்கில் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி தான் அனைத்து சமூகத்திலும் அந்தந்த சமூகத்தில் ஒரு உணர்ச்சி வசமாக ஏதோ ஒரு இதில் பண்ணியிருப்பாங்க. அவங்களையும் தக்க சட்டத்தை முன்னாடி நிறுத்தி அவர்களையும் இது மாதிரி ஒரு தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் இந்த தேவேந்திர குல வேளாளர் சார்பாகவும் இந்த என்னுடைய மீடியா சார்பாகவும் நான் நீதிமன்றத்தை நாடி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் இருக்கக்கூடாது எப்போதுமே. அது மாதிரி தான் இந்த நம்ம தேவேந்திர குல சமுதாயத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செய்து ஆயுதம் ஏந்த வேண்டாம். ஏன்னா இதே பார்த்தீங்களா, அண்ணன் பரம்பை பாலா அவர்களை பற்றியா 2015ஆம் ஆண்டு அந்த சம்பவம் நடத்தப்பட்டது. ஆனால் இப்போது அந்த 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 அபதாரம் கட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இது அந்த 3 வருஷம் உள்ளே போய் தான் இருக்கணும். அவர்களுடைய ஒரு சுதந்திர வாழ்க்கை இல்லை. உள்ளே போய் எவ்வளோ கஷ்டம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அவர்களுக்கு தெரியும். நம்ம சொல்கிறோம், நம்ம அண்ணன், நம்ம தலைவர் வச்சு கொண்டாடுறோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம கொண்டாடினாலும் அவர் போய் தனியாக உள்ளுக்கு இருப்பார். அதையெல்லாம் பிரிந்து இருக்கிற காட்சி தான். நம்ம தயவுசெய்து நம்ம தேவேந்திர குல சமுதாய இளைஞர்களும் ஆயுதம் ஏந்த வேண்டாம். ஆயுதம் நம்மளை கொல்லும். அறிவு சார்ந்த ஒரு புத்தகமோ ஒரு பொருளாதாரமோ நம்மளை வெல்லும். அந்த புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் சொன்ன மாதிரி அவரையும் ஒரு போராளியாக உருவாக்கி விட்டு இப்போ அவரையும் நம்ம இழந்து விட்டோம். ஏன்னா அப்படி தான் நம்ம தேவேந்திர குல சமுதாயத்தில் ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது. அங்கிட்டு பார்த்தா அண்ணன் கண்ணபுரான் பாண்டியனாலும் கைது செய்துட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா பரம்பை அண்ணன் பாலா அவர்களுக்கும் இந்த நீதிமன்றம் தண்டனை கொடுத்துள்ளது. அங்கிட்டு பார்த்தா பரமக்குடியில் இளமனூர்ப்பு கிராமத்தில் பிரச்சனை வந்துள்ளது. அப்படின்ட்டு ஏகப்பட்ட தேவேந்திர குல சமுதாய நெருக்கடியில் இருக்கும்போது இப்படி ஒரு ஏன் இந்த அளவுக்கு நெருக்கடி வருது அப்படின்ட்டு ஒரு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் இனி வரக்கூடிய தேவேந்திர குல இளைஞர்களும் சரி, ஒரு மக்களும் சரி, ஒரு பெரியவங்களும் சரி, தயவு செய்து ஒரு ஆக்ரோஷத்தில் ஒரு உணர்ச்சி வசத்தோட ஆயுதம் மட்டும் ஏந்த வேண்டாம்.
ஏன்னா நம்ம நம்ம இருக்கிற ரத்த துடிப்புக்கும் அந்த இளைஞர் அந்த ஆக்ரோஷத்துக்கும் ஒரு உணர்வோடும் இப்போ செய்து கொண்டு போயிடலாம். ஒரு 10 நிமிஷமாவது ஒரு யாரோ ஒன்று பண்ணுறதுக்கு பண்ணாலுமே இது வந்து பல தலைமுறை தாண்டினாலுமே நம்ம மேலே இந்த காவல்துறையை பற்றி நம்மளுக்கே தெரியும். ஒன்று ஏதோ தப்பு செய்துவிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம மேலேயே அந்த ஒரு பொய் வழக்கு கேஸும் இன்னும் சொல்லிட்டு போட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஆயுதம் வேணும். அறிவு சார்ந்த ஒரு பொருளாதாரத்தையோ ஒரு புத்தகத்தையோ எடுத்து படித்து முன்னேறி ஒரு நம்ம சமூகத்தை எப்படி முன்னோக்கி எடுக்க போகணுமோ அந்த மாதிரி போகணும். ஏன்னா இதே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த நிறையா போராளிகளை இழந்திருக்கும். தயவுசெய்து அதை நினைத்து பார்க்க வேண்டும் நம்ம இளைஞர்கள். கத்தியால் தான் நம்ம சமூகம் வெல்லும் என்று கேட்டால் சத்தியமாக முடியாது. அறிவு சார்ந்த ஒரு புத்தகங்களையோ ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறினா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். கத்தியில் எடுத்தால் நீ ஒரு வெட்டு அவன் ஒரு வெட்டு இப்படி மாறி மாறி வெட்டி தான் கிடக்கணும். இது எந்த பொய்யுமே எங்கேயுமே அரசியல் ஒரு வெல்லாது. அறிவு சார்ந்த இது மட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம சமூகத்தை முன்னேறி கொண்டு போகலாம். அண்ணன் பரம்பை பாலா அவர்களுக்கு என்று இந்த தேவேந்திர குலத்தின் ஒரு சொத்து அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் அந்த பாதுகாத்து ஒரு பரமக்குடி என்று சொன்னாலே அது அண்ணன் பரம்பை பாலா அவர்களுடைய ஒரு ஐயா இமானுவேல் சேகரன் அடுத்து அவர் பாதுகாத்த வந்த அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் தான் சொல்ல முடியும். அவருக்கு என்றுமே நம்ம இளைஞர்களும் ஒரு ஒரு 3 வருடமோ 5 வருடமோ 10 வருடமே கடந்து வெளியில் வந்தாலுமே நம்ம இளைஞர்கள் அவரை உறுதுணையாக நிற்க வேண்டும். அவர்களை எந்த ஒரு தவறான வழிகளுக்கும் கொண்டு போகக்கூடாது. இதுவே என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா தயவுசெய்து நம் சமூக இளைஞர்களை திருந்துங்கள். தேவேந்திர குல சமுதாயம் முழுக்க முழுக்க பார்க்க வேண்டிய காட்சிகள் நீங்களே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கண்ணால் எத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்துமே இனிமேல் ஆயுதம் எடுக்க வேண்டாம். தயவுசெய்து அந்த சமூகத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா சட்டப்படியாக போவோம், சட்டப்படியாக ஒரு முன்னேறி போய் கேட்போம் வைப்போம். அப்போயும் எடுக்கல அப்படின்னா எவ்வளவோ இருக்குன்னா நம்ம சமூகத்தில் படிக்காத இளைஞர் இருக்கிறார்களா? எல்லாருமே இப்போ நம்ம சமூகத்து இளைஞர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் ஏதோ ஒன்று கேட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஏன்னா அடிதான் தீர்வுங்கிறது உண்மைதான். ஆனால் அதே அடித்தா நம்ம ஜென்ரேஷனுக்கு பின்னாடி இப்போ அடிச்சுட்டு ஒரு நல்லதாக இருந்தாலும் ஆனால் பின்னாடி காலத்தில் நம்ம தானே பாதிக்கப்படுறோம். 2 வருஷமோ 3 வருஷமோ ஒரு தண்டனை வந்துடுது. அப்போ யார் இருக்கிறா? அப்போது ஒரு குடும்பத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நான் செய்கிறேன் ஒரு தவறு என்றால் என் அப்பா, என் அம்மா, என் தங்கை, என் சகோதரி, என் மாமா, என் பங்காளி தம்பி, ஃப்ரெண்டு எல்லா பேருமே அந்த இடத்துல ஒரு சிரமப்படுவாங்க. இப்போ நான் ஒரு இது வெற்றியில் இப்போ அவங்க வந்து என்னோடய பக்கம் மாட்டாங்க இல்லையா? இதில் யார் அவனை போடலாம், இவனை பண்ணலாம், அவனை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா ஒரு தயவு செய்து நம்ம தேவேந்திர குல சமுதாய இளைஞர்கள் தயவுசெய்து ஆயுதம் ஏந்த வேண்டாம். என்னுடைய குறிக்கோள் தான் அண்ணன் தீபக் பாண்டியன் வழி பின்பற்ற இளைஞர்களும் தம்பிகளும் ஒரு மாமனோ மச்சனோ பங்காளியோ உறவு முறையாக இருந்தாலும் சரி தயவு செய்து யாரும் ஆயுதம் ஏந்த வேண்டாம். உங்களுக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் தான். அறிவு சார்ந்த ஒரு பொருளையோ ஒரு புத்தகத்தையோ ஒரு எதவோ வென்று அடுத்து நம்ம வர பிள்ளைகளுக்கு அந்த வரலாறுகளையும் அந்த சமூக ஒரு பற்றையும் ஊட்டுவோம். என்னுடைய வேண்டுகோள் இதுதான்.